வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. பிரதமர் மோடியின் பூட்டான் பயணம் திடீரென ஒத்திவைக்கப்படுவதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இன்று முதல் 2 நாட்களுக்கு அரசுமுறை பயணமாக பூட்டான் செல்லவிருந்த நிலையில் அந்நாட்டில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக பயணம் ஒத்திவைக்கப்பட்டது. இந்தியாவுக்கு பயங்கரவாத தாக்குதல்களை கொடுத்தவர்கள் நிலை என்ன என்பதை உலக நாடுகள் பார்த்து கொண்டிருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பணவீக்கம் அதிகரிப்பு, கடன் சுமை உள்ளிட்ட பல்வேறு பொருளாதார நெருக்கடிகளால் பாகிஸ்தான் சிக்கி திணறி வருவதாக கூறினார். மக்களவைத் தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் 3ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் தலைவர் கார்கே தலைமையிலான மத்திய தேர்தல் குழு கூட்டத்தில் மகாராஷ்டிரா, குஜராத் மற்றும் ராஜஸ்தானில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியல் இறுதி செய்யப்பட்டது. மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருச்சியில் இருந்து தொடங்குவதாக திமுக தலைமை தெரிவித்துள்ளது. நாளை திருச்சி, பெரம்பலூர் தொகுதியில் பிரச்சாரத்தை தொடங்கும் ஸ்டாலின் ஏப்ரல் 17ஆம் தேதி சென்னையில் நிறைவு செய்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலுக்காக பிரச்சார சுற்றுப்பயண விவரங்கள் அடங்கிய அறிக்கையை கலைஞர் உருவப்படம் முன்பு வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள கலைஞர் நினைவிடத்திலும் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தமிழகத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் இன்று இரவுக்குள் வெளியிடப்படும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் வேட்பாளர்கள் இறுதி செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர்கள் பட்டியலை இன்று காலை 10 மணிக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட உள்ளார். அதிமுக கூட்டணியில் மத்திய சென்னை, திருவள்ளூர், கடலூர், தஞ்சாவூர், விருதுநகர் ஆகிய 5 தொகுதிகளில் தேமுதிக போட்டியிட உள்ளது. ஜி.கே. வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸை தொடர்ந்து OPS அணியுடன் பாஜக தொகுதி பங்கீடு செய்வதில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் இன்று காலை 9 மணிக்கு கமலாலயத்தில் மீண்டும் பாஜக தலைவர்கள் ஆலோசனையில் ஈடுபட உள்ளனர். இதில் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என கூறப்படுகிறது. நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக ஒரு அணிலை போல அமமுக தேர்தல் பணியாற்றும் என டிடிவி தினகரன் தெரிவித்தார். அமமுகவுக்கு ஒரு தொகுதி போதும் என்று தான் கூறியதாகவும், ஆனால் குறைந்தபட்சம் 2 தொகுதிகளிலாவது போட்டியிடுங்கள் என பாஜக வலியுறுத்தியதாகவும் டிடிவி தினகரன் தெரிவித்தார். தமிழகத்தில் பாஜக கூட்டணியில் இந்திய ஜனநாயக கட்சிக்கு பெரம்பலூர் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட அக்கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து பெரம்பலூர் தொகுதியின் வேட்பாளராக பாரிவேந்தர் களமிறங்குவதாக தெரிவித்தார். புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமியை தனக்கு போட்டியாளராக கருதவில்லை என தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் தெரிவித்தார். சென்னை தியாகராய நகரில் உள்ள கமலாலயத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தபோது இவ்வாறு கூறினார். வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு பிரஷர் குக்கர் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்துள்ளது. பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடும் அக்கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தற்போது வலுவடைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். தேர்தல் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் தமிழக பாஜக சார்பில் நன்றி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தொகுதி பங்கீட்டு ஒப்பந்த படிவத்தை மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நினைவிடத்தில் வைத்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மரியாதை செலுத்தினார். தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்துள்ள தேமுதிகவிற்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக வளர்ச்சிப் பணிகள் பூஜ்ஜியமாக உள்ளதாக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சித்தார். உசிலம்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 39 எம்பிக்களை வைத்துக் கொண்டு மத்திய அரசிடம் இருந்து வெள்ள நிவாரண நிதியை மாநில அரசு பெறவில்லை என கூறினார். அரசு பொது தனியார் இடங்களில் உள்ள அரசியல் தொடர்பான விளம்பரங்களை உடனடியாக அகற்ற வேண்டுமென தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக மாநில அரசுகள் எடுத்த நடவடிக்கை குறித்த அறிக்கையை இன்று மாலைக்குள் வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது.
தமிழகம் முழுவதும் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கிய நிலையில் சென்னையில் உள்ள 3 தொகுதிகளுக்கு 4 பேர் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்தனர். வடசென்னை, மத்திய சென்னையில் தலா 2 பேர் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் தென் சென்னையில் யாரும் தாக்கல் செய்யவில்லை. மத்திய இணையமைச்சர் சோபா மீது 48 மணி நேரத்திற்குள் நடவடிக்கை எடுத்து அறிக்கை சமர்ப்பிக்கும்படி கர்நாடக மாநில தேர்தல் அதிகாரிக்கு தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. பெங்களூருவில் தமிழர்கள் குண்டு வைத்ததாக பேசியது தொடர்பாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி புகார் செய்திருந்தார். பொன்முடி பதவி விவகாரத்தில் ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்ட பொன்முடிக்கு மீண்டும் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் RN ரவி மறுத்துவிட்டார். சத்குரு நன்றாக குணமடைந்து வருவதாகவும் கவலைப்பட ஒன்றுமில்லை எனவும் டெல்லி அப்பல்லோ மருத்துவமனையின் மூளை நரம்பியல் துறையின் மூத்த ஆலோசகர் வினித் சூரி கூறினார். சத்குருவுக்கு மூளையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சத்குரு விரைவில் குணமடைய வேண்டுமென பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மூளையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக சத்குரு வீடியோ வெளியிட்டிருந்த நிலையில் பிரதமர் மோடி தனது எக்ஸ் பதிவில் தாம் சத்குருவிடம் பேசியதாக தெரிவித்துள்ளார். மத்திய அரசு திட்டங்கள் தொடர்பாக பரப்பப்படும் வதந்திகளை கட்டுப்படுத்த உண்மை கண்டறியும் குழு அமைத்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து பரப்பப்படும் தவறான தகவல்களை இந்த குழு சரிபார்க்கும். அவ்வாறு தவறான தகவல் என அறிவிக்கும் பதிவுகளை சம்பந்தப்பட்ட சமூக வலைதளங்கள் நீக்க வேண்டும். மக்களவைத் தேர்தலில் பாஜக MP வருண் காந்தி சுயேட்சையாக போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் பிலிபித் தொகுதியில் போட்டியிட பாஜக வாய்ப்பு வழங்காத நிலையில் சுயேட்சையாக போட்டியிட முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தை புகழ்ந்து கீழமை நீதிமன்றம் எழுதிய கருத்துக்களை நீக்கி அலகாபாத் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. 2010 பரேலி கலவரம் தொடர்பான வழக்கு விசாரணையின் போது யோகியை புகழ்ந்து குறிப்பிட்டதை எதிர்த்து மௌலானா சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அசாமில் ISIS பயங்கரவாத அமைப்பின் இந்திய தலைவர் மற்றும் அவருடைய நெருங்கிய கூட்டாளி ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இருவரும் வங்கதேசத்தில் இருந்து சட்டவிரோதமாக எல்லையை தாண்டி இந்தியாவிற்குள் நுழைந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேற்கு வங்கத்தின் கூச்பெகார் மாவட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் பாஜக தொண்டர்கள் மோதலில் ஈடுபட்ட இடத்தை அம்மாநில ஆளுநர் CV ஆனந்த் போஸ் நேரில் பார்வையிட்டார். இரு கட்சியினர் இடையேயான மோதலால் அங்கு பதற்றமான சூழல் நிலவியது. கர்நாடகாவில் நடுக்கடலில் மூழ்கவிருந்த படகில் இருந்து 8 பேரை இந்திய கடலோர காவல்படையினர் பத்திரமாக மீட்டனர். இதனிடையே படகில் புகுந்த தண்ணீரை ராட்சத மோட்டார் மூலம் வெளியேற்றி அவர்களை மீட்டதன் வீடியோவை அவர்கள் வெளியிட்டுள்ளனர். கார்கில் பகுதியில் இருந்து காஷ்மீர் பகுதிக்கு மட்டும் சோதனை அடிப்படையில் சோஜிலா கணவாய் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக் யூனியன் பிரதேசங்களை இணைக்கும் முக்கிய சாலையில் முதல் கட்டமாக 4 சக்கர வாகனங்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டதாக எல்லைப்புற சாலைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. சபர்மதி ஆக்ரா விரைவு ரயில் தடம் புரண்ட சம்பவத்திற்கு ஓட்டுநர் சிவப்பு சிக்னலை மீறி சென்றதே காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஆக்ரா நோக்கி சென்று கொண்டிருந்த பயணிகள் ரயிலின் 4 பெட்டிகள் அஜ்மீர் ரயில் நிலையம் அருகே திங்கட்கிழமை தடம் புரண்டன. டெல்லியில் உள்ள சீலம்பூர் காந்திநகர் சாலையில் நெடுஞ்சாலை பணிகள் காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் பல கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. கர்நாடக மாநிலம் தும்கூர் மாவட்டத்தில் தனியார் பேருந்தில் மர்ம பொருள் வெடித்ததால் பயணிகள் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனிடையே பேருந்தில் பயணம் செய்த பெண் பயணியிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தெலங்கானாவின் ஹைதராபாத்தில் உள்ள பாக்கியலட்சுமி கோவிலில் அம்மாநில ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் வழிபாடு நடத்தினார். அப்போது கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது.
மக்களவைத் தேர்தலில் அதிமுகவிற்கு ஆதரவு அளிப்பது குறித்து மாநில குழு கூட்டி முடிவு செய்து அறிவிக்கப்படும் என்று அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சி பொதுச் செயலாளர் கதிரவன் தெரிவித்துள்ளார். இபிஎஸ்ஐ சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சி ஆதரவு அளிப்பதாக அக்கட்சியின் தலைவர் ஷேக் தாவூத் தெரிவித்துள்ளார். சென்னையில் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை கூறினார். மக்கள் தொகை அடிப்படையில் நாடார் சமூகத்தினருக்கு யார் பிரதிநிதித்துவம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கே தேர்தலில் ஆதரவு என அனைத்து நாடார் சங்கங்களின் மாநில தலைவர் முத்து ரமேஷ் நாடார் தெரிவித்துள்ளார். மேலும் மக்களவைத் தேர்தலில் திமுக அறிவித்துள்ள வேட்பாளர்கள் பட்டியலில் நாடார்களுக்கு வாய்ப்பு வழங்கவில்லை என கூறியுள்ளார். தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதற்கு உறுதியளிக்கும் வகையில் மத்திய துணை ராணுவ படையினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து தேனியில் கொடி அணிவகுப்பு நடத்தினர். இதில் மாவட்ட ஆட்சியர் சஜீவனா மற்றும் மாவட்ட எஸ்பி சிவபிரசாத் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் மன்னம்பந்தல் ஊராட்சியில் மூத்த வாக்காளர்களுக்கு தபால் வாக்கு விண்ணப்பத்தை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான ஏபி மகாபாரதி வழங்கினார். 85 வயதிற்கு மேற்பட்ட வாக்காளர்களுக்கு வீட்டில் இருந்தே வாக்களிக்கும் வகையில் படிவம் 12D வழங்கப்படுகிறது. 2023-24 ஆண்டில் இதுவரை ரயில்களில் அபாய சங்கிலிகளை தவறாக பயன்படுத்தி இழுத்த 2618 பேர் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள தென்னக ரயில்வே 2632 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 2618 பேரிடம் இருந்து 15,45,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை அழகு கோவில் சித்திரை திருவிழாவின் போது கள்ளழகர் மீது பிரஷர் பம்புகள் மூலம் தண்ணீர் பீய்ச்ச தடை விதிக்க கோரிய வழக்கில் மதுரை மாவட்ட ஆட்சியர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு வரும் 24ஆம் தேதி கிளாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலைக்கு 570 பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. 22, 23 ஆகிய தேதிகளில் 605 சிறப்பு பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படும் என தெரிவித்துள்ளது. மாவட்டம் துத்திப்பட்டுவில் பாலாற்றில் கழிவுநீர் திறந்துவிட்டதாக சியா என்டர்பிரைசஸ் தோல் தொழிற்சாலையை மூட சுற்றுச்சூழல் அதிகாரி உத்தரவிட்டார். தோல் தொழிற்சாலையை அவர் ஆய்வு செய்த போது இதனை கண்டுபிடித்தார். பழனி கிரிவல வீதியில் அப்புறப்படுத்தப்பட்ட சாலையோர வியாபாரிகளுக்கு மாற்று இடம் வழங்க கோரிய வழக்கில் நகராட்சி நிர்வாகத்துறை செயலாளர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. முன்னறிவிப்பின்றி சாலையோர வியாபாரிகளை அப்புறப்படுத்தியதாக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே பைக்கில் சென்ற கணவன் மனைவி கார் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். நாகலாபுரத்தைச் சேர்ந்த சேகர் தனலட்சுமி தம்பதி உறவினர் வீட்டு வளைகாப்பு நிகழ்ச்சிக்காக முசிறிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது பின்னால் வந்த கார் மோதி பலியானார்கள். மயிலாடுதுறையில் புதுச்சேரி சாராயம் விற்பனை செய்யப்படுவதாக வீடியோ வெளியானதை அடுத்து நகரின் பல்வேறு இடங்களில் போலீசார் நடத்திய ரெய்டின் போது சாராயம் விற்ற 2 பெண்கள் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 500 லிட்டர் பாண்டிச்சேரி சாராய பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சிறுமியை பாலியல் துன்புறுத்தல் செய்தவருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்த போக்சோ சிறப்பு நீதிமன்றம் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது. 12 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக சென்னையைச் சேர்ந்த பிரபு கைது செய்யப்பட்டார். சர்வதேச கருத்தரங்குகள் விளையாட்டு நிகழ்ச்சியில் மதுபானம் விநியோகிப்பதை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அதிகாரிகள் நேரடியாக கண்காணிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. சென்னை நுங்கம்பாக்கம் அகத்தீஸ்வரர் கோவில் நிலத்தை பத்திரப்பதிவு செய்ய உத்தரவிடக் கோரி சூப்பர் குட் பிலிம்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் RB சௌத்ரி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது.
பாபநாசத்தில் திடீரென பழுதடைந்து நின்ற அரசு பேருந்தால் தஞ்சாவூர் கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தஞ்சாவூரில் இருந்து பாபநாசம் நோக்கி வந்த பேருந்து கடைவீதியில் நின்றதால் போலீசார் விரைந்து வந்து போக்குவரத்தை சரி செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 7ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த நபரை போலீசார் போக்சோ வழக்கில் கைது செய்தனர். ரைபிள் ரேஞ்ச் ரோட் பகுதியைச் சேர்ந்த காளிதாஸ் பள்ளி முடிந்து வீடு திரும்பிய சிறுமியிடம் அத்துமீறியதாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. சென்னை போரூரில் மெட்ரோ ரயில் பணியின் போது கட்டுமான தூண் சரிந்து விழுந்ததில் சாலை ஓரத்தில் திடீரென சிறிய பள்ளம் ஏற்பட்டது. இதையடுத்து போக்குவரத்து போலீசார் தடுப்புகள் அமைத்து வாகனங்களை மாற்றுப்பாதையில் திருப்பிவிட்டனர். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே டாரஸ் லாரி மோதியதில் கம்பி கட்டும் தொழிலாளி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருத்தாச்சலம் ஆண்டிமடம் நெடுஞ்சாலையில் விஜயகுமார் என்பவர் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது டாரஸ் லாரி மோதியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பூக்கொனலவாடி கிராமத்தில் விவசாய நிலங்களில் இருந்த தண்ணீர் குழாய்களை மதுபோதை ஆசாமிகள் அடித்து உடைத்து சேதப்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் வைக்கோல் மீது தீ வைத்து கொளுத்தியதால் விவசாயிகள் கவலையடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உறவினர் விபத்தில் சிக்கியதாக கூறி அழைத்து சென்று அக்கா தங்கையை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக 17 வயது சிறுவன் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் தலைமறைவான கார்த்திக் என்பவரை தேடி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே கல்லூரி மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர். கோயில் தேவராயன்பேட்டையைச் சேர்ந்த குமரேசன் பானுமதி தம்பதியின் மகள் பிரியதர்ஷினி கும்பகோணம் அரசு மகளிர் கல்லூரியில் படித்து வந்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே அண்டை வீட்டுக்காரரின் நாயை அடித்ததால் ஏற்பட்ட தகராறில் முதியவரை அடித்து கொலை செய்ததாக ஒருவர் கைது செய்யப்பட்டார். குப்படி சாத்தம் கிராமத்தில் நாய் ஒன்று பக்கத்து வீட்டில் வைத்திருந்த சிக்கன் ரைஸில் வாய் வைத்ததால் ஏற்பட்ட தகராறு கைகலப்பாக மாறியது. கோவை மாவட்டம் வால்பாறையில் பள்ளி மாணவிகளிடம் செல்மிஷம் செய்ததாக கணினி சர்வீஸ் சென்டர் உரிமையாளர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். எம்ஜிஆர் நகரை சேர்ந்த கோகுலக்கண்ணன் என்பவர் தனது மனைவியிடம் டியூஷன் பயில வந்த மாணவிகளிடம் அத்துமீறியதாக புகார் அளிக்கப்பட்டது. சென்னையில் பள்ளி மாணவியின் செல்போனிற்கு ஆபாச குறுஞ்செய்தி வீடியோ அனுப்பியதாக ராஜஸ்தானை சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டனர். கொத்தவால்சாவடி பகுதியை சேர்ந்த +2 மாணவியின் தந்தை அளித்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள பிளாஸ்டிக் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. 3 தீயணைப்பு வாகனங்களில் விரைந்து சென்ற வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர். சண்டிகரில் நடைபெற்ற பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான கராத்தே போட்டியில் வெண்கல பதக்கம் வென்ற தமிழக மாணவனுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தினேஷ் என்ற மாணவன் 50 கிலோவிற்கு உட்பட்ட பிரிவில் வெண்கல பதக்கம் வென்றார். மாவட்டம் ஆலந்துறை அடுத்த பெருமாள் கோவில் பதி அருகே குடியிருப்பு பகுதிக்குள் ஒற்றை காட்டு யானை உலா வந்ததால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். இதையடுத்து தகவல் அறிந்து விரைந்த போடுவாம்பட்டி வனத்துறையினர் காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டினர். ஷூ ஆர்டர் செய்த நபருக்கு பெண்கள் அணியும் காலணியை டெலிவரி செய்த மிந்த்ரா நிறுவனத்திற்கு 4000 ரூபாய் அபராதம் விதித்து சண்டிகர் நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புகார் அளித்தும் நிறுவனம் நடவடிக்கை எடுக்காத நிலையில் நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அமெரிக்காவில் 25 வயதான இந்திய மாணவர் கடந்த 7ஆம் தேதி முதலே காணாமல் போன நிலையில் அவரை கண்டுபிடிக்க உதவ வேண்டும் என மத்திய வெளியுறவு அமைச்சகத்துக்கு பெற்றோர் கடிதம் எழுதியுள்ளனர். கடந்த 3 மாதங்களில் மட்டும் 9 இந்திய மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தெற்கு சூடானில் கடும் வெப்பம் நிலவி வருவதால் அனைத்து பள்ளிகளையும் 2 வாரங்களுக்கு மூட அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. அந்நாட்டில் வெப்பநிலை 45 டிகிரி செல்சியஸை எட்டும் என்று கணிக்கப்பட்டுள்ள நிலையில் மாணவர்களின் நலன் கருதி அந்நாட்டு அரசு முடிவெடுத்துள்ளது. பயிற்சியின் போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கேப்டன் தோனி ஹெலிகாப்டர் ஷாட் அடித்த வீடியோவை ரசிகர்கள் வைரலாக்கி வருகின்றனர். நாளை IPL போட்டி தொடங்க உள்ள நிலையில் சென்னை அணி வீரர்கள் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர்.
மும்பை அணி வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட்ட போது பாண்டியா ரோஹித்தை கட்டியணைத்து சிரித்தபடி பேசிய வீடியோ வெளியாகியுள்ளது. மும்பை அணி கேப்டனாக பாண்டியா நியமித்த பிறகு இருவரும் முதன்முறையாக நேரில் சந்தித்துக் கொண்டனர். ஐசிசி வெளியிட்டுள்ள T20 பேட்ஸ்மேன் தரவரிசை பட்டியலில் இந்திய அணி வீரர் சூரியகுமார் முதலிடத்தில் நீடிக்கிறார். மற்றொரு வீரரான யசஸ்வி ஜெய்ஸ்வால் 6வது இடத்தை பிடித்துள்ளார். பந்து வீச்சில் இந்திய வீரர் அக்சர் பட்டேல் 4வது இடத்தில் உள்ளார். ஓணம் பண்டிகையின் போது உங்கள் முகத்தில் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குமோ அதே போல உங்களை காணும் போது எனது மனதில் மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்று நடிகர் விஜய் கூறினார். தி கோட் படப்பிடிப்பிற்காக கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திற்கு சென்றிருக்கும் விஜய் மலையாளத்தில் பேசி ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்தினார். நடிகர் அஜித் பைக் ரைடுக்கிடையே நண்பர்களுடன் சேர்ந்து உணவு சமைத்த புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. மத்திய பிரதேசத்திற்கு பைக் ரைடு சென்ற அஜித் இடையில் நண்பர்களுடன் சிறிது நேரம் ஓய்வெடுத்தார். அப்போது சிறிது நேரம் விளையாட்டிலும் செலவிட்டுள்ளார். தனது வாழ்க்கை வரலாற்றை படமாக்கும் திரைப்பட குழுவினருக்கு இளையராஜா வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆரம்பத்தில் இது எனது தனிப்பட்ட பயணமாக இருந்தது. ஆனால் இப்போது உலகம் முழுவதும் உள்ள மில்லியன் கணக்கான இசை ஆர்வலர்களின் இதயங்களை தொடும் ஒரு கதையாக மாறுகிறது என்றார். லோகேஷ் கனகராஜ், ஸ்ருதிகாசன் இணைந்து நடித்துள்ள இனிமேல் பாடலின் டீசர் இன்று மாலை 6:30 மணிக்கு வெளியாகிறது. இப்பாடல் எப்பொழுது வெளியாகும் என ரசிகர்கள் எதிர்பார்ப்புடன் காத்திருந்த நேரத்தில் இந்த அறிவிப்பு வெளியானது. நடிகர் சந்தானம் நடிக்கும் இங்கு நாங்க தான் கிங்கு திரைப்படத்தின் இசை வெளியீட்டு உரிமையை பிரபல நிறுவனமான சரிகமப கைப்பற்றி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோபுரம் பிலிம்ஸ் தயாரிப்பில் ஆனந்த் நாராயண் இயக்கி வரும் இப்படத்துக்கு டி இமான் இசையமைத்துள்ளார். நடிகர் ராம்சரண் நடிக்கும் 16வது படத்தின் படப்பிடிப்பு தொடங்கியுள்ளது. புஜிபாபு சனா இயக்கும் இந்த படத்தில் நடிகை ஜான்வி கபூர் நடிக்க மைத்ரி மூவி மேக்கர்ஸுடன் சுகுமார் ரைட்டிங்ஸும் இணைந்து இப்படத்தினை தயாரிக்கின்றனர். ஆந்திர மாநிலம் திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடைபெற்ற தெப்போற்சவத்தில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பரிவாரங்களுடன் தெப்பத்தில் பவனி வந்தார். படித்துறையில் காத்திருந்த பக்தர்கள் கற்பூர ஆரத்தி எடுத்து சுவாமியை வழிபட்ட நிலையில் 24ஆம் தேதி வரை தெப்போற்சவம் நடைபெற உள்ளது. கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் சத்திய ஞான சபையில் பங்குனி மாத ஜோதி தரிசனத்தை காண ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். புதன்கிழமை இரவு 7:30 மணிக்கு ஜோதி காண்பிக்கப்பட்ட நிலையில் அங்கு கூடியிருந்த பக்தர்கள் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி என கோஷம் எழுப்பி தரிசனம் செய்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் பங்குனி திருவிழாவில் கருட சேவை நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. கல்லால் ஆன கருட வாகனம் மூலஸ்தானத்தில் இருந்து மேலதாளம் முழங்க வசந்த மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ரங்கநாத பெருமாள் கோவிலில் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பங்குனி உத்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு ரங்கநாத பெருமாளுக்கும் ரங்கநாயகி தாயாருக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ திருமேனிநாதர் துணைமாலை அம்மன் கோவிலில் சுவாமி அம்பாள் திருவீதி உலா நடைபெற்றது. பங்குனி உற்சவ 6ஆம் நாள் திருவிழாவை முன்னிட்டு சுவாமி மற்றும் அம்மன் வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். மாவட்டம் ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோவிலில் பங்குனி பிரம்மோற்சவ திருவிழாவை முன்னிட்டு கருட சேவை நடைபெற்றது. கருட வாகனத்தில் பொலிந்து நின்ற பிரானும் சேஷ வாகனத்தில் நம்மாழ்வாரும் பவனி வந்த காட்சியை திரளான மக்கள் கண்டு வழிபட்டனர். புதுச்சேரி காரைக்காலில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கைலாசநாத சுவாமி கோவிலில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நடைபெற்றது. பங்குனி உத்திர பிரம்மோற்சவ விழாவின் 6வது நாளில் சுவாமி கைலாச வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலத்தில் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்திற்கு தேர் புதுப்பிக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. வரும் 23ஆம் தேதி தேரோட்டம் நடைபெறுகிறது.
உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவிலில் ரங் பாரதி ஏகாதசியை முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. ஹோலி பண்டிகை தொடங்குவதை குறிக்கும் வகையில் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு கலாச்சார நிகழ்ச்சிகளை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். சீக்கியர்களின் ஹோலா மொஹல்லா திருவிழாவை முன்னிட்டு பஞ்சாபில் உள்ள ஸ்ரீ ஆனந்த்பூர் சாஹிப் குருத்வாராவில் பூக்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் ஹோலி கொண்டாட்டங்கள் களை கட்டின. ஏராளமான இளைஞர்கள் ஒரே இடத்தில் குவிந்த நிலையில் ஒருவர் மீது ஒருவர் பல வண்ண பொடிகளை தூவி நடனமாடி மகிழ்ந்தனர். இன்ஃபினிக்ஸ் நிறுவனம் தனது நோட் 40 Pro 5G சீரிஸ் ஸ்மார்ட் போனில் ஆல்ரவுண்ட் ஃபாஸ்ட் சார்ஜ் 2.0 தொழில்நுட்பம் வழங்கப்பட இருப்பதாக அறிவித்திருக்கிறது. இந்த தொழில்நுட்பம் 20 வாட் வயர்லெஸ் மேக் சார்ஜிங், வயர்லெஸ் ரிவர்ஸ் சார்ஜிங் போன்ற வசதிகளை வழங்குகிறது. ஜெர்மனியைச் சேர்ந்த ஆடம்பர கார் உற்பத்தி நிறுவனமான BMW இந்திய சந்தையில் தனது 620DM ஸ்போர்ட்ஸ் சிக்னேச்சர் கார் மாடலை அறிமுகம் செய்தது. இந்த மாடலில் 2.0 லிட்டர் 4 சிலிண்டர்களை கொண்ட டீசல் என்ஜினுடன் 8 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வழங்கப்படுகிறது. ஹுண்டாய் நிறுவனம் தனது வெர்னா செடான் மாடலின் தேர்வு செய்யப்பட்ட IVT மாடல்களை ரீகால் செய்வதாக அறிவித்துள்ளது. காரில் உள்ள எலக்ட்ரிக் ஆயில் பம்ப் கண்ட்ரோலில் பிரச்சனை ஏற்பட்டதே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.